ஹாய் ப்ரோ, ஹாய் சார் பைசா. நீங்கள் காத்திருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கம்முன்னு இருங்க. அதான் விஷயமே. என்னடா சீக்கிரமாக நடக்குன்ற கம்முன்னு இருக்க சொல்கிறேன், பட்டுன்னு வேலை பண்ணதானே நடக்கும். இல்லைங்க, ஆண்டவர் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறார், கம்முன்னு இருங்க. அதுதான் எனக்கு இந்த வாரம் மெசேஜில் நம்ம சர்ச்சில் ராக் அண்ட் சர்ச்சில் பாஸ்டர் ரேணுகுமார் அண்ணாவும் அதே மெசேஜ் தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஓகே, நீ சைலண்ட்டாக இருந்தனா நான் தரமான சம்பவத்தை சவுண்டாக பண்ண வேண்டாம் அவனுடைய வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி. அதாவது நான் என் ஸ்லாங்கில் அதை சொல்கிறேன். ஆண்டவர் அப்படி தான். ஓகே, நீ சைலண்ட்டாக இருக்கும்போது நான் பெருசாக பண்ணுவேன் அப்படின்ட்டா. இன்றைக்கி நான் ஒரு சில காரியங்களுக்காக என் இஷ்டத்துக்கு நான் பிரயாசப்பட்டிருக்கும்போது, தம்பி நீ ரொம்ப தூள்றப்பா, சைலண்ட்டாக இரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையை கொடுத்தார். நான் வார்த்தைக்குள்ளே போய்ட்டு ஒரு சில காரியங்களை தெளிவுபடுத்துகிறேன். கம்பேர் பண்ணுறேன் பாருங்களேன் அந்த மெசேஜை. நீங்கள் காத்திருக்கீங்களா? உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேச போகிறார். ஓகே, நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லுவார் பாருங்க. நான் வார்த்தைக்குள்ளே போட்டால் என்ன மாதிரி அவர் பேசுவார்னு விசுவாசிக்கிறேன். 1 சாமுவேல் 15:22 அந்த வசனம் உங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். கர்த்தருக்கு எது பிரியம் தெரியுமா? நீங்கள் காத்திருக்கிற டைமில் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும். அதாவது நீங்கள் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணுறது, 4 பேருக்கு உதவுறது, காணிக்க கொடுக்கறது, அதெல்லாம் விஷயமே இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்ற நேரத்தில் உன்னை உயர்த்தும்படி என் கரத்துக்குள்ளே கம்முன்னு காத்துன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். ஓகே, நீ சவுண்டாக கத்தின்னு இருந்தேன்னா நான் சைலண்ட் ஆகிடுவேன். நீ சைலண்ட்டாக இருந்தால் நான் சவுண்டாக கத்துவேன் அப்படின்னு தான். நான் சவுண்டாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் பண்ணுவேன். கத்த மாட்டேன், சம்பவம் பண்ணுவார். எக்காலம் துணிக்க பயங்கரமாக பண்ணுவார். ஓகே, கல்யாணம் ஆகாத இருக்கீங்களா, இல்லை வேலை கிடைக்கலையா, நீங்கள் ஊருக்கே தெரியற அளவுக்கு உங்களை உயர்த்தும்படியாக தேவன் பண்ணுவார். நீங்கள் அப்ராட் பண்ண ஆசைப்படுறீங்களா, வாட் எவர், இன்றைக்கி நீங்கள் எதுக்காக ஜோம் பண்ணுறீங்க, எதுக்காக காத்திருக்கீங்க, அந்த காரியத்தை எக்காலம் துணிக்க, ஓகே, எல்லா ஊரும் புகழத்தக்க உங்களை உயர்த்தவர் அதிக வல்லவருங்க. அவ்வளோ மேன்மையான ஒரு தேவன். எப்போ தெரியுமா? கீழ்ப்படினும் செவி கொடுக்கணும். அதாவது அது எப்படின்னா சைலண்ட்டாக, அதான் நமக்கு வராத, எனக்கு வரவே வராது சுத்தமாக. ஓகே, ஆனால் அந்த வார்த்தை, அந்த மெசேஜில் ஃபஸ்ட்டு வார்த்தை மட்டும் என் காதில் வந்துச்சு. தம்பி நீ சைலண்ட்டாக இருந்தனா சவுண்டான சம்பவத்தை என்னுடைய வாழ்க்கையில் பண்ணுவேன். நீ சவுண்டாக இருந்தனா சைலண்ட்டாக தான் நான் இருப்பேன், கடைசி வரைக்கும் ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஓகே ஆண்டர் அப்படி என்ன பண்ணேன், அந்த மெசேஜில் அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சி அப்படியே உள்ளே வச்சினேன். ஓகே, உங்களுக்கும் புரிய நினைக்கிறேன். இன்றைக்கி நான் காத்திருக்கிறேன், ஆனால் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு கூட நீங்கள் பேச தேவை. காத்திருக்கிறேன், அமைதியாக காத்திருக்கிறேன், என் தேவனுக்காக மாத்திரம் காத்திருக்கிறேன், அவர் செய்வார் செய்வார் செய்வார், அவ்வளோதான். செயல்னாலும் அவர் தான் என் தேவன் அப்படின்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கும். உடனே இப்போ மனசு கஷ்டமாக இருக்கணும், இல்லைங்க, செய்வார், கண்டிப்பாக செய்வார். நீங்கள் காத்திருக்கும் போது சவுண்டாக ஒரு ஆட்டோ பாம்பு வெடிக்கும். புரியுதா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களோட வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பொருளாக திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவாக புரியும். ஸோ கீழ்ப்படிதலும் செவிக்கடுத்தலும் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் டு பிளே. காத்திருக்கிற காரியம் தரமாக நடக்கும் தான், புரிஞ்சுக்கோங்க. இதனால் எல்லா காமிட்டும் காத்திருக்கு சுத்திரமாவே நல்ல. லவ் யூ.